வணக்கம். கூலி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு லோகேஷ் கனகராஜுடைய அவருடைய பாணியிலான ஒரு திரைப்படம். ரஜினிகாந்தோடைய அந்த 50 வருட சினிமாவில் அவரை கொண்டாட நினைக்கும் ஒரு இளம் இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை முழுவதுமாக அந்த படத்துல அவர் என்னென்ன செய்ய வேண்டும், அவரை எப்படி ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு 2 மணி நேரம் 49 நிமிடங்கள் வரைக்கும் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்னே நம்ம சொல்லலாம். படம் தொடங்கியதிலிருந்து இறுதி வரைக்கும் அவருடைய திரைக்கதை மிகவும் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அதாவது ஒரு கூலி, அதாவது ஒரு தொழிலாளர்களுக்கு என்ன வேணா, தன்னுடைய குடும்பத்தையே விட்டு நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ரஜினிகாந்துக்கு கொடுத்து ஒரு 30 வருடங்கள் பின்னோக்கி நடக்கக்கூடிய, அதாவது பிளாஷ்பேக்ல 30 வருடங்கள் அவர் கூலியா என்ன பண்ணாரு, எதனால அந்த ஒரு தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நட்பு மற்றும் அப்பா மகள் சென்டிமெண்ட், இது இரண்டையுமே ஒரு கலவையா அந்த திரைப்படத்துல ஒரு காண்பித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. முதல்ல நம்ம ரஜினிகாந்த் எடுத்துப்போம். ரஜினிகாந்த் சென்னையில ஒரு மேன்சன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பழைய நண்பர்களுடன், அதாவது கூலின்னு சொல்லலாம், அவருடைய நண்பர்களுடன் ஒரு மேன்சன் நடத்திட்டு இருக்கார். அவர் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார். இந்த சூழல்ல அவருடைய நண்பர் சத்யராஜ் உயிரிழந்த தகவல் வெளிவருது. உடனே விசாகப்பட்டினத்துக்கு அவர் புறப்பட்டு சென்று, அவர் நண்பர் இறந்தது மர்மமான முறையில் இறந்திருக்கிறார், அவர் இயற்கையான முறையில் இறக்கவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்ற ஒரு தகவல் கிடைக்குது. இதை தொடர்ந்து அவர் நண்பர் எப்படி இறந்தார் என்ற ஒரு விசாரணைக்கு உள்ள இறங்குறார். அதே சமயம் விசாகப்பட்டினத்தை சுத்தி தான் இந்த கதை நடக்கிறது. நாகார்ஜுனா தான் இந்த படத்தோட மிக முக்கியமான வில்லனாக வலம் வருகிறார். அவருக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு நபராக சோபின் மலையாள ஆக்டர் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மேற்கொண்டிருக்கார். லோகேஷ் கனகராஜ் குறிப்பிட்ட மாதிரி அவருடைய கதாபாத்திரம் படத்துல மிகவும் ஸ்ட்ராங்காக, வலிமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படி கதாபாத்திரம் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாகார்ஜுனா செய்யக்கூடிய தொழில் என்ன, அந்த தொழில் அவர் மறைமுகமா செய்யக்கூடிய தொழில் என்ன, நேர்முகமா செய்யக்கூடிய தொழில் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், குறிப்பா சத்யராஜ் எப்படி உயிரிழந்தார், சத்யராஜ் எப்படி கொல்லப்பட்டார் என்ற அந்த முதல் பாதி வரைக்கும் கதையை விறுவிறுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் படத்துல மிக முக்கியமாக அந்த மோனிகா பாடல், மற்றும் லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல பெரும்பான்மையாக பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஆனாலும் இந்த படத்துல அந்த மோனிகா பாடல், அந்த டி ராஜேந்தர் பாடிய அந்த பாடல்கள் மிக முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. இடைவெளி வரைக்கும் கதையானது இப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பின்பு இடைவெளிக்கு பிறகு நாகார்ஜுனா என்ன தொழில் செய்கிறார், இவர்களுடைய நெட்வொர்க் எப்படிப்பட்டது, இவர்கள் உண்மையாகவே அந்த விசாகப்பட்டினத்தோட துறைமுகத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வடிவமைச்சிருக்கார். இதுல பாத்தீங்கன்னா உபேந்திரா பாத்தீங்கன்னா அவரும் ரஜினி கூட கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக கூலியாக வேலை பார்த்திருக்கார். அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் கூட பயணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம முன்னதாக ஜெயிலர்ல பார்த்த மாதிரி மல்டி ஸ்டார் வச்சு எப்படி திரைக்கதையை மிகவும் விறுவிறுப்பா கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக உபேந்திரா ஒரு பக்கம், நாகார்ஜுனா ஒரு பக்கம், ரஜினிகாந்த் ஒரு பக்கம், சத்யராஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா சிறப்பு தோற்றத்துல பாத்தீங்கன்னா அமீர் கான் நடிச்சிருக்காரு. இவர்கள் அனைவருமே சேர்ந்து அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படத்தை மிகவும் விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. அதே சமயம் படத்துக்கு மிக வலிமையான ஒரு தளம் என்னன்னு பார்த்தா, அப்பா மகள் சென்டிமெண்ட்டை ரஜினிகாந்தோடைய குடும்பம் என்னாச்சு, ரஜினிகாந்தோடைய மகள் யார் அப்படிங்கறத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னா படத்துல கொண்டு வந்திருக்காரு. கடைசி வரைக்கும் உண்மையாகவே அப்பா மகள் சந்திச்சுக்கிட்டாங்களா, அப்பா மகள் இவர்தான் அப்பாவா இவர்தான் மகளா என்ற ஒரு தகவலை சொன்னாங்களா இல்லையாங்க ஒரு எதிர்பார்ப்போட படத்தை கொண்டு போயிருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஒரு 7 ஃபைட் வருது படத்துல. அதாவது ரத்தம் தெறிக்க தெறிக்க, ரத்தம் சொட்ட சொட்ட, அதாவது லோகேஷ் கனகராஜுடைய முழு படத்தையோட ஒரு அந்த ஃபைட் சீன்ல கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட மேக்கிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இசை அனிருத் படத்தை அவருடைய கதையோட்டத்துக்கு மிகவும் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. குறிப்பா லோகேஷ் கனகராஜுடைய பாணியில கொண்டு வரக்கூடிய படங்கள் ரசிகர்களுக்கு பெரும் வரவேற்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அதே சமயம் ரஜினிகாந்தோடைய முந்தைய படங்கள் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஒரு சிறிய அளவில் ஏமாற்றம் கொடுக்கலாம். அதே சமயம் 75 வயதுடைய நபர் இப்படி நடிக்கலாமா என்பதை அதாவது கார்த்திக் சுப்ராஜுக்கு அப்புறம் ரஜினிகாந்த நல்லா ஸ்டைலா காட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்த இளம் இயக்குனர்ல லோகேஷ் கனகராஜ் முதல் இடத்தை பிடிக்கிறாரு. அப்படிதான் ரஜினிகாந்த் திரையில காமிச்சிருக்காரு. திரையில ரஜினி இன்னும் இளமையா காமிச்சிருக்காங்க. டிஏஜிங் மெத்தடு, இந்த மாதிரி வரக்கூடிய காட்சிகள் தியேட்டர்ல விசில் பறக்குது. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தோடைய வசனங்கள், பழைய படங்கள்ல அவருக்குன்னு உரித்தான அந்த பழைய வசனங்கள், அவர் கெட்டவனா வில்லனா நடித்த கதாபாத்திரங்களுடைய
சின்ன சின்ன காட்சிகள் அதெல்லாம் வந்து படத்துல வரும்போது ரசிகர்களுக்கு மிகவும் வந்து உற்சாகமா இருக்கு. படத்தை வந்து அதான் லோகேஷ் கனகராஜ் குறிப்பிட்ட மாதிரி என்னுடைய படத்துக்கு 200 ரூபா ஒரு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொண்டு கொடுக்கறவங்க அந்த படத்தை சந்தோஷமா பார்த்துட்டு போலாம் அப்படிங்கறத அதுல அவருடைய வேலையை முழுக்க சிறப்பா செஞ்சிருக்காருன்னே நம்ம படத்தை பார்த்து சொல்லலாம். லோகேஷ் கனகராஜுடைய வெற்றி பாதையில இது ஒரு நல்ல ஒரு படமான்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நிலைநிறுத்தலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட பாணி தெரியும், பழைய பாடல்கள் வந்து அந்த சண்டை காட்சிகளுக்கு இடையே வந்து இது பண்ற மாதிரி அதே மாதிரி இதுல பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அவருடைய திரைப்படத்துடைய ட்ரேட்மார்க்கை அழகா வந்து இந்த கூலி படத்திலேயே வந்து இது பண்ணிருக்காரு. அதே சமயம் ரஜினிகாந்தும் அவருடைய நடிப்புக்கு அசராமல் நடிச்சிருக்காரு. அமீர்கான் வரக்கூடிய காட்சிகள் படத்துல வந்து மிகவும் அனைவரும் கௌரவமா இருக்கு. ஆனால் படம் வந்து எல்சியா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க நேரடியா திரையரங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே சமயம் படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் ரஜினிகாந்துக்கான படம் சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. 2 மணி நேரம் 49 நிமிடங்கள் ரசிகர்களை கொண்டாடும் வகையிலும் விறுவிறுப்பான ஒரு திரைக்கதையை அமைத்து லோகேஷ் கனகராஜுக்கு கண்டிப்பா அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம். அவர் வந்து அவருடைய வேலையை மிக சிறப்பா செஞ்சிருக்கிறாரு. ஒரு சில இடங்கள்ல வந்து லேக் ஆனாலும் படத்தை வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய காட்சிகள் வந்து மிகவும் வந்து விறுவிறுப்பா கொண்டு போயிருது. குறிப்பா சோபின் அந்த மலையாள ஆக்டர் அந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பா நடிச்சிருக்காரு. ட்விஸ்ட் அண்ட் டர்னுடைய நல்லா அருமையான ஒரு படமா கூலி வந்திருக்கு. முதல் காட்சியில பார்த்த ரசிகர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, படம் நல்லா இருக்குன்ட்டு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகள்ல கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் லோகேஷ் கனகராஜ். ஏன்னா படம் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்த படம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அந்த ரசனையுடைய மக்களுக்கு ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிச்சதா இருக்கும். இதுதான் கூலியுடைய ஒரு விமர்சனமா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து படம் எத்தனை நாள் ஓடுகிறது, படத்துடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது நமக்கு தெளிவா தெரிய வரும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.